வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பகவானை விட பாகவதன் உயர்ந்தவன். பாகவதனை உதாசீனப்படுத்தினா பகவான் நம்மளை உதாசீனப்படுத்திடுவார் அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட சிலர் வேலை பார்த்து வந்தனர். அவர்கள் எல்லோருக்கும் மகாபெரிவாலும் கன்னடம் பேசுபவர் என்பதால் உள்ளூர ஒரு அகங்காரம். தமிழ் பணியாளர்களை கூப்பிடும் பொழுது ஹெக்கன என்று விழித்து அழைப்பார்கள். அந்த கன்னட சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று தெரியாத தமிழடியார்கள் ஏதோ சார், ஐயா, சுவாமி, நண்பா அப்படின்னு பொருள் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பதில் சொல்லிட்டு வந்தா. ஒரு நாள் கன்னடம் பேசும் தொண்டர் ஒருவர் ஹெக்கன என்று ஒரு தமிழ் சிஷ்யரை கூப்பிடுவதை கேட்டுக்கொண்டே வந்துவிட்டார்கள் மகாபெரியவா. அதுவரைக்கும் மகாபெரியவாளுக்கு அப்படி ஒரு கோபம் வந்து யாரும் பார்த்ததே இல்லை. இவர்களெல்லாம் ஹெக்கன என்றால் நீங்களெல்லாம் என்ன குரூர மானி மிருகங்கள், இனிமேல் பூஜை கட்டுக்கு கன்னடக்காரர்கள் யாரும் வரக்கூடாது என்று கடுமையான ஒரு உத்தரவை போட்டு விட்டார் மகாபெரியவா. ஆம், பாகவதனை உதாசீனப்படுத்தினால் பகவானும் நம்மளை உதாசீனப்படுத்தி விடுவார். பின்னால் தமிழ் சிஷ்யர்கள் விசாரித்த பொழுது ஹெக்கன என்றால் பெருச்சாலை என்று அர்த்தம் தெரிய வந்தது. அப்போது ஸ்ரீமடத்தில் பூஜ்ய ஸ்ரீ அனந்தானந்த சுவாமிகள் இருந்தார். அவரிடம் போய் முறையிட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். மகாபெரிவாளிடம் தாராளமாக பேசும் உரிமை உடையவர் அனந்தானந்த சுவாமிகள். மறுநாள் வாய்ப்பு கிடைத்த போது யாரோ எதையோ சொன்னதை மகாபெரிவா பொருட்படுத்தக்கூடாது, நானும் மகாபெரிவாலும் கூட கன்னடக்காரர்கள் தான், அவளை மன்னிச்சு மறுபடியும் கைங்கரியத்துக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தான் அவர்களை பூஜை கட்டில் சேவை செய்ய அனுமதித்தார் மகாபெரியவா. மகாபெரியவாளுக்கு தன்னை பற்றி யார் நிந்தனை செய்தாலும் கோபம் வராது. ஆனால் தன்னிடம் தொண்டு செய்பவர்களை பற்றி குறையாக பேசுவதற்கு அனுமதிக்கவே மாட்டார்கள். பகவானை விட பாகவதன் உயர்ந்தவன். நிதர்சனமான நிஜம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.